வணக்கம் நேயர்களே. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விலைவாசி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி குறைஞ்சிருக்கா? நான்லாம் செலவு பண்ணுறது குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன் மட்டும் எப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது? இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி அரைவ் பண்ணுறாங்க? இதெல்லாம் நம்பலாமா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆனந்த் சார்ட்ட கேட்டதுக்கான விளக்கத்தை பெறலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 6 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இஸ் அட் 6 இயர் லோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் சார். இது பார்த்தா நம்புற மாதிரியே இல்லை. என் கையிலேருந்து காசு போயிட்டே தான் இருக்குது. குறைஞ்ச பாடும் இல்லை. விலைவாசியும் குறைஞ்ச மாதிரி தெரில சார். அரிசி பருப்பு விலைலாம் ஏறிட்டு தான் இருக்குது. அது குறைஞ்ச மாதிரிலாம் உண்மையிலேயே தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இந்த நம்பர்ஸ் எப்படி அரைவ் பண்ணுறாங்க? நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல அமேசானில் அரிசி பருப்பு இந்த விலையெல்லாம் எடுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன விலை எடுத்து போடுங்க. இன்னைக்கு என்ன விலை, போன ஜூன் என்ன விலை, இந்த ஜூன் என்ன விலைன்னு போடுங்க. எண்ணெய் வெறும் சாப்பாட்டு பில்லே போடுங்க சார். அது எனக்கு தெரிஞ்சு கடையில் பார்த்துறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சார். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அரிசி 1 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோனில் ஸ்விக்கியில் பார்த்தா ஒரு ப்ரைஸு, ஆண்ட்ராய்டில் பார்த்தா அமேசானில் போய் வெப்சைட்லேருந்து வெப்சைட் இஸ் ஃபைன். ஓகே, அமேசான் வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டுறேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து எடுத்து போட்டுக்கோ. நான் இந்த ஆப் இதுக்கே வரல. எதுக்கு? ஆப் கேமுக்கே நான் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்ன விலைவாசி குறைஞ்சிருக்குன்னா என்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்ல, கரிகாய் அதெல்லாம் பழம் தான் குறைஞ்சிருக்கும். இல்லாட்டி மேங்கோ ஓவர் சீசன், மேங்கோ போல் ப்ரைஸஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி மழை முன்னாடியே வந்ததுனால சில வெஜிடபிள்ஸ் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது எப்படி வந்தது இந்த சிபிஐ அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி அர்பன் ஒர்க்கர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். இது ஓகே சார். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அர்பன் ஒர்க்கர் என்ன கன்சியூம் பண்ணுறான்னு பார்த்து அதுலேருந்து ஒரு பேஸ்கெட்டை வச்சு அதுலேருந்து மாற்றி 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 கொண்டு வந்து ஒரு பேஸ்கெட் வச்சுருக்காங்க. ஓகே. அந்த பேஸ்கெட்டுக்கு அவங்களே வெயிட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. அந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்கும் சார்? எல்லாம் கன்சியூமர் ப்ரைஸ், இது சாப்பாடு இருக்கும், அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸு முட்டை இது மாதிரி சாப்பாடெல்லாம் இருக்கும், ஃபியூவல் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அவங்களே போட்டு இருப்பாங்க. வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு, இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு எடுத்து போட்டு வெயிட்ஸை வச்சு பண்ணிவிடுவாங்க. ஆனால் இது வெறும் பேசிக்ஸ். நீ இன்னும் அங்கே ஆர்பிஐ சைட்டை தோண்டி பார்த்தேன்னா என்னெல்லாம் பொருள் அதில் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வரும். அந்த பொருளில் பார்த்தேன்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர், வீடியோ கேசட் டேப், ஆடியோ கேசட், டிவிடி, ஆடியோ டேப், டிவிடிலாம் கிடையாது, ஆடியோ சிடியே கிடையாது, ஆடியோ டேப், இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாத பொருள் பலது இருக்கும். ஈவன் இஃப் இட் இஸ் 10% தான் வெயிட்டேஜ் இருந்தாலும் அது விலை போன வருஷத்துக்கும் இந்த வாட்டி கம்மியாக தான் காட்டும், இல்லை 0 காட்டும். ஸோ உனக்கு இப்போ 10% இன்ஃப்ளேஷனே வரல, நெகட்டிவ் இன்ஃப்ளேஷன்னு காட்டிடும். அந்த 10% வெயிட்டுக்கு உனக்கு இன்ஃப்ளேஷனே இருக்காது. நல்லா இருக்கே சார். அதுமாதிரி நீ யூஸே பண்ண மாட்டேல்ல, அப்போ அதெல்லாம் ஆல்ரெடி மைனஸில் இருக்கும். அதில் எனக்கு வீடியோ கேசட் பிளேயர் இருக்குதுன்னு தெரியும், ஆடியோ கேசட் இருக்குதுன்னு தெரியும், ஆடியோ கேசட் இருக்குது, வீடியோ கேசட்லாம் இருக்குதுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்தில் எவனும் வீடியோ கேசட்டே பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா ஜப்பான்லேயே விசிஆர் கிடைக்கல, நான் வாங்க பார்த்தேன் எங்கள் அம்மாவோட பழைய வீடியோ போட்டு பார்க்கணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம். ஜப்பான்லேயே அப்சல்யூட் ஆனதெல்லாம் நம்ம அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். இதில் இப்போ இன்டர்நெட்டு நீங்கள் யூஸ் பண்ண எல்லோரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இன்டர்நெட் அதில் கிடையாது சார். இந்த இன்டர்நெட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வரைக்கும் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கரெக்டுன்னு சொல்கிறீங்க, இல்லை அது அங்கேயே கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேங்க் பேலன்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு -10 இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் ஒரு 10 ரூபாயை போட்டேன் அப்படின்னா 0 ஆகிடும். ஆமாம். என் 10 காலி. ஆமாம். 10 வேல்யூ இல்லை. ஆமாம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி -10 அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனாக இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி 10%ல -10 இருக்கு. -10ன்னு ஒன்று வந்துடும். 8 + -10 போட்டேன்னா -2 தானே. -2 அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு 10 காலி. நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணால் இன்னும் நல்லா. நான் சொல்ல வர புரிஞ்சுக்கிட்டது கரெக்டு தானே? ஒரு மாதிரி புரிஞ்சுட்டது கரெக்ட். ஓகே.
இப்போ அதில் இன்னும் ரிஃபைண்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா தட் இஸ் 90 மார்க்குக்கு ஒரு மார்க் போட்டு அதுதான் 100க்கு மார்க்குன்னு போட்டு குறைச்சிடலாம். ஓகே ஃபைன். புரியுதா? நீ 100க்கு 35 மார்க் வாங்கினா பாஸ். அது மாதிரி தான் அது. உனக்கு முன்னாடியே 10 மார்க் ஃபுல்லாக போட்டாச்சு. 90க்கு 25 வாங்கினா நீ பாஸ். அது மாதிரி உனக்கு புரியுதா? 100 மார்க்கு 35 மார்க்கெட் வாங்கினா பாஸ். 10 மார்க் உனக்கு இன்ஃப்ளேஷனே வராது, உனக்கு கொடுத்தாச்சு. தர்ம பாஸ் மாதிரி 10 மார்க் கொடுத்தாச்சு. மீதி 90ல் நீ 25 வாங்கினாலே பாஸ். ஓகே சார். சில மந்தில் என்ன ஆகும்னா 85ல் 20 வாங்கினா இப்போ 15 போயிடுச்சு பாஸ். 20 அவுட் ஆஃப் 85 வாங்கினா கூட நீ பாஸ். அது மாதிரி தான் கேல்குலேட். நாங்கள் பயந்துருக்கோம். 25 தான் வாங்கியிருக்கோம், ஐயோ ஃபெயிலா, 10 மார்க் ப்ராக்டிக்கலில் வந்துருச்சு, பாஸ் போ அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் அது. அது மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஓகே சார். இன்டர்நெட் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் டேட்டா அதில் வராது. காஸ்ட் ஆஃப் இன்டர்நெட் வந்து வராது. ஓகே. செல்ஃபோனோட காஸ்ட்டும் வராது, ஹேண்ட்செட்டோட காஸ்ட்டும் வராது, நீ பேசுகிற ஃபோன் பில் காஸ்ட்டும் வராது. ஸோ டேட்டாவும் வராது, வாய்ஸ் கால்ஸ்க்கான நம்ம பேக்கேஜே கிடையாது, எஸ்எம்எஸ்லாம் கிடையாது. ஓகே. நீ வாங்குகிற ஃபோனுக்கு விலைவாசி ஏறினாலும் கிடையாது. எப்படி ஸ்கீம்? ஐஃபோன். டாக்டர் ஃபீஸ் கிடையாது. டாக்டர் ஃபீஸ் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஸ்கூல் இருக்கும், எஜுகேஷன்னு அவங்களா ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சு டேட்டா போட்டு ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க. டியூஷன் அன்ஆர்கனைஸ்டு தானே சார்? டியூஷன் இல்லாமல் எந்த குழந்தைங்க இருக்குது இன்றைக்கி? இல்லை, அது அன்ஆர்கனைஸ்டு. சரி, அன்ஆர்கனைஸ் என்ன மற்றெல்லாம் ஆர்கனைஸ் செக்டரில் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் செக்டரில் வருது இல்லை, சும்மா விடக்கூடாது. நீங்கள் தான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்துருன்னு சொல்கிறீங்களா? அப்போ அது ஆப்வியஸாக தெரியுது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபீஸ் தானே. ஓகே புரியுது சார், ஃபைன். அப்போ இந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் என்ன கணக்கு சார்? இந்தியாவில் ரியல் டியூஷன் ஃபீஸுங்கிறது வந்து அன்ஆர்கனைஸ் டியூஷன் ஃபீஸு இது. டாக்டரும் எஜுகேஷனும் தான் ஹையஸ்ட்டு இன்ஃப்ளேஷன். ஆமாம் சார், எஸ். இப்போ இந்த ஆப்பிள் அர்பன் கம்பெனிலாம் வந்தப்புறம் முடி வெட்டுறதுக்கு என்ன காஸ்ட்னு ஒன்று தெரிஞ்சிடும். அது மாதிரி ஹவுசிங்னு ஒன்று பிளாண்டாக வச்சுருக்கான். அது கன்ஸ்ட்ரக்ஷனா ரெண்ட்டான்னு தெரியாது. ஹவுசிங் தனியாக இருக்கணும், ரெண்டல் தனியாக இருக்கணும். நீங்கள் அந்த ஹேர் கட்டுக்கு சொல்லும்போது இந்த டோனியன் கை இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லா வீதிலையும் நார்த் இந்தியன்ஸ் வந்து வந்தால் வெட்டுவோம் அப்படின்லாம் கடை வச்சுருக்காங்க. வந்தால் வெட்டுவோம் விடு, ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்தால் 100 ரூபா 150 ரூபாய்க்கு வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. எஸ், ரைட்டா? அதெல்லாம் நீ மெஷர் பண்ணணும். மெய்ட் சர்வெண்ட்டே கிடையாது. ஸோ தி ஆக்சுவல் கன்சியூமர் ப்ரைஸ் basket இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் இன் தி நம்பர்ஸ். அவனா ஒரு காலத்தில் எப்பயோ 80s போட்டதையே இன்னும் வச்சுட்டுக்கிட்டு இதுதான் பேஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதோட கொடுமை என்னென்னா, இதை வச்சு தான் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டே டிசைட் பண்ணுது. உன் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி இதை வச்சு தான் டிசைட் பண்ணுது. இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேம்மா. ராஜன் தான் முன்னாடி தான் WPI வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜன் தான் சொல்லி இந்த WPIலேருந்து சிபிஐ மாற்றணும், சிபிஐ பேஸ்கெட்டை மாத்திரன்னு ஆரம்பித்தார். ஸோ இப்போது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வெளில போடுச்சா சிபிஐ பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சிபிஐங்கிறது கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன், WPIங்கிறது ஹோல்சேல் பிரைஸ். இப்போ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, மாத்திரங்கிறதுக்குள்ள அவரே மாற்றிட்டோம். இப்போது அவர் ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த சொல்யூஷன் கொண்டு வந்து உனக்கு அங்கே ஞாபகம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப நாளைக்கு ஹையாக வச்சுருந்தார். எல்லாரும் வாய்க்கு வந்து திட்டுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையாக வச்சுருந்தார். ஒரு எஃப்டிக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் வரணும், 7%லாம் கிடச்சிது சார். ஆமாம், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. சம்வேர் அரவுண்ட் 2014-13 அந்த டைம்லன்னு, இஃப் ஐ எம் நாட் ராங், அப்போ தான் செல்வ மகள் திட்டம்ன்றதை கொண்டு வந்தாங்க. 9.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், 9% 9.5%. அந்த சேஞ்சை தான் இவர் கொண்டு வரணும்னு பார்த்தாரு. ஆனால் செல்ல பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. நீ ஆர்பிஐ ரேட்டு குறைச்சாதான் அந்த ரேட்டை பேங்க் குறைப்பான். ஸோ இந்த செல்ல பிள்ளைங்களுக்காக நம்ம 2 வேலை செய்கிறோம். ஒன்று டாலர் விற்கிறோம், இன்னொன்று இந்த ரேட்டை குறைச்சிட்டோன்னா செல்ல பிள்ளைகள் வாங்குகிற லோனோட ரேட்டும் குறைஞ்சிரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவங்க குறைச்சிட்டாங்களா சார்? 1% குறைச்சிட்டாரு அவர் வந்து மேல்நத்துறான். கரெக்டு சார். அவங்க எஃப்டி ரேட்டை குறைச்சிட்டாங்க. இன்னும் நீ பாஸ் உனக்கு கடன்லாம் மெதுவாக 2 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே சார். இல்லை நான் இந்த இடத்துல வந்து AAA ரேட்டட் AA ரேட்டடுக்குலாம் ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க. இல்லை நான் இந்த இடத்துல எப்படி மாறிட்டேன்னா சார், டக்குன்னு ஹோம் லோன் வாங்கினவங்க, கார் லோன் வாங்கினவங்க மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு உட்காந்து அதை நாங்கள் மெதுவாக இருக்கிறவங்களும் பார்க்குறோம். மெயினாக யாருக்கு குறைக்கணுமோ குறைச்சிட்டோம். ரைட் சார். இந்த
இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதுல பேஸ் இயர் 2012 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னதான் சார் நடந்தது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த 2012 முடிச்சுக்கிட்டு இருக்காங்க? நார்மலாக மாற்றணும், எவ்ரி 10 years மாற்றணும். இப்போ 2021 தான் பேஸ் இயராக இருக்கணும். இன்னும் 2012 வச்சு தான் அப்போ ஈஸியாக கால்குலேட். அப்போ நான் விலை ஏறாது இல்லை, நான் -10 ஆரம்பிக்கணும்ல. பேஸ் ஏற்றினா ரேட்டை ஏற்றணும்ல. 2012 டாலர் என்ன ரேட்டில் இருந்தது, 2021 டாலர் என்ன ரேட்டில் இருந்ததுன்னு பாரு, உனக்கு விஷயம் புரியும். பேஸ் ஏன் ஏற்றல 53 ரூபா இருந்திருக்கு. 2021 74, அரௌண்ட் 70, 72, 73, 74 சார் 72. அங்கே எவ்வளோ இருந்தது? 53. 20 rupees என்னாச்சு விழுந்திருக்கு. ஆனால் பேஸ் எது, வீடியோ டேப் மாதிரி. அதான் சார் 2012 எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி 45 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைச்சது சார். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கம்மியாக பிரியாணியே கிடையாது. பேஸ் எல்லாம் 45. நீங்கள் அன்னைக்கு பிரியாணி 50 ரூபாய்க்கு கொடுத்தா பேஸ் 45 சார். புரியுது சார், அன்னைக்கு பிரியாணி 50 ரூபாய்க்கு கொடுத்தல, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு கொடுனா எந்த கடை? 50 ரூபாயிலேருந்து தான் சொல்லுவேன். இப்போ நீ அதெல்லாம் நாங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ இந்த நம்பர்ஸை நம்புறதா வேணாமா சார்? இதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வச்சு நாமளும் நியூஸ்ன்னு பேசுகிறோம், வட்டியை குறைக்கிறாங்கன்னு பேசுகிறோம். இதுதான் என் பாக்கெட்ல இருந்து போற ஒரு பைசா பேசுது இல்ல பேஸ் சார். 86 டாலர் ஏறி இறங்கிடுச்சு. ரூபாய் ஏன் இறங்கல? ரூபாய் இறங்கி ஏன் ஏறல? அங்கேயே இருக்கு. 100 பில்லியன் டாலர் ஆர்பிஐ வித்திருக்கான்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆர்பிஐ டப்புன்னு அதை நிறுத்திருந்தா நீ 90க்கு போயிருக்கோம். 90, 94 வரைக்கும் போகும். நீங்க 90 டெஃபினட். பட் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹோல்ட் பண்ணா டாலர் வித்துட்டே இருக்காங்க. பட் நீங்க ஹோல்ட் பண்றதுக்கான ரீசன் வேறங்கிறதையும் நீங்க பல தடவை நான் சொல்லப்ப அரவிந்த் சுப்ரமணியம் சொல்லியிருக்காரு. உடனே நீ வந்து காங்கிரஸ்காரன் நீ சொன்னன்றாரு. ஜோஷ் பெல்மனும் அரவிந்த் சுப்ரமணியமும் எழுதியிருக்காங்க. அரவிந்த் சுப்ரமணியம் வந்து அருண் ஜெய்ட்லியோட அட்வைஸ். ஓகே சார். இப்போ நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து எனக்கு வரக்கூடிய மறுபடியும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், 2012 விலையை வச்சு இன்னைக்கு எப்படி நீங்க வந்து நீ இதெல்லாம் விடு பாஸ், விலைவாசி ஏறி இருக்கு. நம்பர்ஸ் அதை சொல்லலையே. அது எதுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்க. நம்பர்ஸை வச்சு தானே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் தானே என் பாக்கெட்ல இருந்து இஎம்ஐ எடுக்குது. அதனால நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு இவங்க பண்ண தப்பு விலைவாசி ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறும். இது எப்படி இருக்குண்ணா சார், உங்ககிட்ட இருந்து எல்லாம் நான் 2 ரூபா எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு பாக்கெட்ல இருந்து 12 ரூபா எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி தான் இது எப்படி உங்களுக்கு எதிர்வலிக்கும்னா, ஹார்ட் அசெட்ஸோட விலையில உங்களுக்கு எதிர்வலிக்கும். ஹார்ட் அசெட்ஸ்ன்றது வந்து லேண்ட், அந்த மாதிரி லேண்டு, கோல்டு. பட் லேண்ட் நாட் கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். இது சிட்டி, இது எல்லாமே இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறும். பட் கோல்டு ஏறும். கோல்டு ஏறிடுச்சு. கோல்டு ஏறிடுச்சா? இதுக்கு ஏறிடுச்சா? சில்வரே ஏறிடுச்சு சார். சில்வர் ஏறிடுச்சா? கோல்டு ஏறிடுச்சா? ரைட்டா? ஸ்டாக்கு அப்படியே இருக்கா? ஆமாம் சார். விழலை, அப்படியே இருக்கா? விழுந்து அங்கேயே இருக்கு, ஏறலை. நீ எந்த ஸ்டாக்கை வச்சிருக்கன்னு பொறுத்து இருக்கு. ரைட் சார். அது ஏறல, ரைட்டா? விழலை பெருசா. அப்போல்லாம் என்ன சொல்கிறது, எவன் ஆல்ரெடி வச்சுருக்கானோ அவனும் பணக்காரனாக இருப்பான். இப்போ நான் உன்னை நீ 2012 பேசி இறங்கத்தானே உனக்கு சொல்கிறேன். 2012 கோல்டு என்ன ரேட் சார்? ஒரு 24 கேரட்டு 3000 ரூபா சார். ஒரு கிராமு. ஒரு கிராம் இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளோ? 10,000 தாண்டிடுச்சு சார். 10,000மா? 7,000 ரூபாய் ஏற விலைவாசியே ஏறலையே சார். ஒரு கிராம் 7,000 ரூபாய் ஏறி இருக்கு சார். விலைவாசினா ஏறலப்பா. இன்ஃப்ளேஷனும் கோல்டும் தானே சார் பேக்குடு. அதான் நான் காட்டினேன். நீதான் விலைவாசியே ஏறலைங்கிற. சரி வேண்டாம். அப்போ பேஸ் இதை வேண்டாம், பேஸ் ஏறலைன்னா தப்பாக போட்டேன். போன வருஷம் ஜூனில் என்ன ரேட் இருந்ததுன்னு பாரு. 7,300 ரூபா இருந்திருக்கு சார். இன்னைக்கு என்ன சார்? 2,500 ரூபா கிராமுக்கு ஏறி இருக்கு சார். மினிமம். வெள்ளி கிலோவுக்கு 96,000 ரூபா கிலோ சார். இன்னும் 1,20,000 ரூபா. 25,000 ரூபா ஏறி இருக்கு. 25%. அதுவும் ரெண்டும் ஒரே ரேட்டில் தான் 26-27% ஏறி இருக்கு. 2%ங்கிறோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாம் கோல்டே வச்சுக்கூடாது, அதனால 2%. ஏன்னா எங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியாதுன்றதுனால கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? நான் சரி, வெள்ளி பார்த்துட்டேன், கோல்டு பார்த்துட்டேன், வேறு எதை வேணால் பாரு. இல்லை சார், அது ஓப்பனாகவே தெரியுது. சிம்பிளாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 2012 இப்போ வரைக்கும் தங்கத்தோட விலை 250% ஏறி இருக்கு. எஸ், 250. ஆனால் நான் இன்ஃப்ளேஷனே இல்லைங்கிற, நீ சும்மா இன்ஃப்ளேஷன் இருக்குங்கிற. சரி, ஒரு 125cc வண்டி விலைன்னு பாரு சார். இன்றைக்கி வந்து 125cc இன்ஜின் வந்து 1 லட்ச ரூபா இல்லாமல் வண்டி வாங்க முடியாது சார். 2012 நான் பல்சர் வாங்குகிறேன். எஸ், 2011
பல்சர் 150cc 73,000 ரூபாய்க்கு வாங்க. 150cc பல்சர் எவ்வளோ அன்னைக்கு? 1.25 லட்சம் சார். 50% ஏறி இருக்குல்ல, மோர் தென் 50% ஏறி இருக்குல்ல. அன்னைக்கு 73, நான் வாங்கினது 2010 சார். எப்படி பார்த்தாலும் சார் 80,000 வச்சுக்கிட்டா கூட 2012 80,000 82,000 இன்னைக்கு வந்து சார் இன்னைக்கு வந்து 1.25 லட்சம் காட்டுது சார். நான் வந்து 85,000 வச்சுக்கிறேன். 95, 5, 15, 40,000 ஏறி இருக்கு. 50% ஏறி இருக்கு. ஆனால் இன்ஃப்ளேஷன் ஏறல. தேங்க்யூ சார். இதுக்கு மேலே என்ன தங்கம், வெள்ளி, பைக்கு, இன்னும் என்ன பார்க்குற? பிரியாணி பாரு. நானே சொல்லிட்டேனே சார். இன்னைக்கு என்ன விலை பிரியாணி? கோழி பிரியாணி இன்னைக்கு என்ன விலை? 100 ரூபாய்க்கு கம்மியாக எங்கேயும் கிடையாது சார். அன்னைக்கு ஒரு பிளேட் பிரியாணி 45 எஸ் கிடச்சிது. 100% தப்பு. விலைவாசியை ஏறலங்கன்னு சும்மா ஏறி இருக்குது. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ரோட் சைடு கடையில் சார், நார்மலாக ரோட் சைடு கடையில் சாப்பிடுவோம். இதனால தான் நான் சொல்கிறேன் அசைவமே நீ சாப்பிடக்கூடாது. என்ன தான் சார் பண்ணணும்? நான் சொல்லட்டுமா? அம்மையார் சொன்னதை கேட்கணும். கோழி சாப்பிடக்கூடாது, மீட் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடாத, கார்லிக் சாப்பிடாத, இதெல்லாம் தப்பு. சரி சார், நான் அதெல்லாம் நிறுத்திட்டேன்னா இன்ஃப்ளேஷனோட ஒரிஜினல் ஃபிகர்ஸ் கிடைக்கும், என்னோட இஎம்ஐ குறையும், என் பாக்கெட்லேருந்து போகிற பணம் குறையும், உனக்கு வலிக்காது. ஸோ என்னை வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம், நீ கடவுள், குளம், கோவில், 4 கோவில் பாரு, குளத்துக்கு போ, குழி, கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அங்கே போனாலும் தான் யூபிஐன்னு ஒரு செக் வச்சுருக்கீங்களே, அதை சார் விடு பேசணும். ஓகே, 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ ஏதோ கார் வாங்கிட்டு கொடுக்குறான். டெய்லியாக வாங்குற, டெய்லியாக 100cc வண்டி வாங்குற, டெய்லி வெள்ளி வாங்குறியா, டெய்லி கோல்டு வாங்குறியா, என்ன டெய்லி அரிசி வாங்குற, அரிசி விலை ஏறலைங்கிற, ரேஷனில் உனக்கு ஃப்ரீயாக போட சொல்கிறேன்டா, 5 கிலோ எடுத்துக்கு டிக்கெட், உங்கள் வீட்டில் 3 பேரில் 15 கிலோ டிக்கெட், உனக்கு என்ன ஒன்று ரேஷன் 15 கிலோ கொடுத்தாச்சு. ஆனால் பட்ஜெட்டில் சொன்னாங்களா சார்? தமிழ்நாட்டில் தானே இருக்குது நீ. சார் இஃப் ஐ எம் நாட் ராங், போன பட்ஜெட்லேயே முந்தின பட்ஜெட்லேயே சொன்னாங்க ஹையஸ்ட் பெனிஃபிஷியரிஸ் பிடிஎஸ் மூலமாக அதிகப்படியான மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதையும் ஒரு பாயிண்ட்டாக சொன்னாங்க. அதான் சொல்கிறேன், 80% பாப்புலேஷனை தராங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டாம், வீட்டுக்கு கவலைப்பட வேண்டாம். எதுக்கியா நீ சும்மா ரேட்டு ஈட்டுன்னு ஏதோ அவன் பண்ணிகிட்ருக்கிறான் பாவம், ஏதோ தொழில் பண்ணி பழிச்சுக்கிறேங்கிறான், அவனுக்கு ஏதோ கேட்குறான், நான் ஏதோ பண்ணித்தரேன், அதெல்லாம் நீ சும்மா இன்ஃப்ளேஷன்னு பேசிக்கிட்டு. ஓகே சார், நான் சொன்ன மாதிரி மாடு வாங்கி வச்சுருந்தேன் வீட்டில், கார்த்தால கறந்து அதுலேயே காஃபி சாப்பிட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் அதை மீதி இருக்கிறத மார்க்கெட்டிங் பண்ணி பழிச்சுக்கலாம் தான் நீ. ஓகே சார், அவ்வளோ அறிவு எங்களுக்கு இல்லை சார். தேங்க்யூ சார். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்னு நம்பர்ஸ் சொல்லுது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத விளக்குனீங்க. நன்றி சார். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன்,
என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.